இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. ஆனால் வந்து இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு வாரமாக எப்போ இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது என் பர்த்டே வரதுக்குன்னு கேட்டு ஒரு வழி பண்ணி எடுத்துட்டா. இந்த பிள்ளைங்களுக்கு பர்த்டேனாலே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து விடுறோம் இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்காக கேரட் கீர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சுத்தமாக வீட்டில் வந்து எந்த இன்க்ரீடியன்ட்டும் வாங்கி வைக்கல. அப்படியே காலையில் ரேஹானுக்கு ஸ்கூல் கண்ண கையோடய எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன க்ராசரி போயிட்டு அன்னைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஸ்வீட்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது கீர் ஆர் பாயசம் எப்படி வேணா வந்து சொல்லிக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஜவ்வரிசி, சேமியா, கேரட்லாம் நல்லா துருவி விட்டு பண்ணுறது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பண்ணிட்டு நெய்பர்ஸ் வீட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் போல் எனக்கு ரெசிபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சீக்கிரம் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தோம். அன்னைக்கு சிக்கன் மதி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நாளாக ரெஹான் ஒன்று கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதுவே அவனுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்ததுனால பயங்கர குஷி.